السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்தனை பேர் மீதும் நம் எல்லோரும் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் இன்று 4வது ரக்காயத்தில் ஓதப்பட்ட 6வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனம் முதல் 79 வரை. ஏற்கனவே நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் அல்லாஹிற்காக எவ்வளவு தியாகம் செய்யக்கூடியவர்கள், எவ்வளவு அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக என்பதாகவும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார். நபி இப்ராஹிம் அவர்கள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்பதாகவும். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறை சிந்தனையை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அதாவது சிந்தனை என்பதும் ஒரு இபாதத் தான், வணக்க வழிபாடு தான். அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்யலாம், பல இடங்களில் நீங்கள் இதை சிந்திக்க மாட்டீர்களா, அதை சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்லி நிறைய விஷயங்களை செய்யணும் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமாக சிந்திக்காதீங்க, ரொம்ப அதிகமாக படிக்காதீங்க, ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க. அது எதுக்கு, நம்ம சும்மா ஏதோ மேலோட்டமாக பார்த்தோமா படித்தோமா போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக அதனுடைய முழு பலனையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய முடியும். ஆக அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறைவனை பற்றிய அறிவை அவன் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்திருக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் வஹி மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அவர்களை சிந்திக்க விடுகிறான். நீங்கள் போய் எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க, இறைவன்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஆக அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா அதை பற்றி குறிப்பிடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், முதலில் அவர்களுடைய தந்தை, அவருடைய தந்தை பேர் என்ன, ஆசர். வஇத் கால இப்ராஹிம் லி அபீஹி ஆசர் அதத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்கள் சிலைகளை தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறீர்களா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களை நான் பார்க்கும் பொழுது பகிரங்கமான வழிகாட்டில் நீங்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆக முதலில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இறைவன் யாருன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு முன்பாக எது இறைவன் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் பதிய வைத்து விடுகிறான். எது இறைவனா இருக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ முதலில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சிலை வணக்கம் என்பது இறைவனா இருக்க முடியாது. அது அவங்களே வெளிப்படையாக சொல்றாங்க, நபியாரதுக்கு முன்னாடியே சொல்றாங்க. நபின்ற நான் தாம் ஒரு இந்த உலகத்துக்கு நபி, மக்களுக்கு நல்லதை சொல்ல வந்த ஒரு தூதர் என்பது தெரிய வருவதற்கு முன்பாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா இறைவனை பற்றி தெளிவை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அப்போ முதல்ல சிலைகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, இறைவனாக இருக்க முடியாது. இது என்ன வெறும் கல்லா இருக்கு, மண்ணா இருக்கு, நம்மளே செய்கிறோம், நம்மளே வணங்குறோம், இதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி நீங்களாம் என்ன செய்றீங்க, சிலைகளையா போய் வணங்குறீங்க, உங்களை பார்த்தா எனக்கு வழிகேட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொல்லி முதல்ல என்ன செய்கிறாங்க, இது இறைவன் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், வகதாலிக நுரி இப்ராஹிம் மலக்குத்து ஸமாவாத்தி வல் அர்த் வலியகூன மினல் மூகினீன், வானங்கள் மற்றும் பூமியினுடைய அந்த ஆட்சி, வானம் எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்கு, அதனுடைய எல்லா விதமான அந்த விஷயங்களையும் இப்ராஹிம் அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், சில விஷயங்களை காண்பிக்கிறோம். எதற்காக தெரியுமா, அவர் உறுதியோடு இறைவனை நம்ப வேண்டும் என்பதற்காக. உண்மையான இறைவனை அறிந்து இதுதான் இறைவன் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் உறுதியுடையவராக ஆக வேண்டும் என்பதற்காக சில சிந்தனைகள் என்ன செய்தோம், அவருடைய உள்ளத்தில் நம்ம போட்டோம், சில விஷயங்களை அவங்க சிந்திச்சாங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமா பார்க்குறாங்க, எது இறைவனாக இருக்க முடியும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் வணங்குறாங்களே, நட்சத்திரத்தை வணங்குறவங்க இருந்தாங்க, சந்திரனை வணங்குறவங்க இருந்திருப்பாங்க, சூரியனை வணங்குறவங்க இருந்திருப்பாங்க. ஆக எதெல்லாம் மக்கள் பெருசாக நினைக்கிறாங்களோ, இது கடவுளாக இருக்கும், இது கடவுளாக இருக்கும்னு எல்லாத்தையும் நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அவங்க சிந்திச்சு பார்க்க வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ ஃபலம்மா ஜன்ன அலைஹில் கோகபா, ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு இது என்னுடைய இறைவனாக இருக்கணும், ஓ இது இறைவனாக இருக்க முடியுமோ என்று சொல்லி நினைக்கிறான். ஏன்னா நட்சத்திரம் அழகாக இருக்குல்ல, பார்வைக்கு அழகாக இருக்குது, வெளிச்சம் தருது. ஆக நட்சத்திரத்தை பார்த்துட்டு இது என்னுடைய இறைவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், அந்த நட்சத்திரம் மறைந்துடும். நட்சத்திரம் அங்கே எப்போதுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, தெரிஞ்சுக்கிட்டே இருக்காது. கண்ணுக்கு தெரியும், அழகாக இருக்கும், ரசிக்கலாம்.
ஒருவேளை இது இறைவனாக இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. இல்லை அது மறைஞ்சிட்டோன்னே மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன்ட்டாங்க. இது மறையுது, இது கண்டிப்பாக இறைவனாக இருக்க முடியாது. அடுத்து ஃபலமரல் கமர, சந்திரனை போய் பார்க்கிறார்கள். சந்திரனை பார்த்துட்டு அதோடைய பிரகாசத்தை பார்த்துட்டு இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, அதுவும் மறைந்த பொழுது, சந்திரனும் மறைந்தவுடன் ஃபலம்ம அஃபல கால இல்லம் எஹ்தினி ரப்பி லாக்கூன மினல் கௌமில் லாலீன், இது இறைவனாக இருக்க வாய்ப்பில்லை, வேற ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் தனித்துவமானவன், அவன் எனக்கு வழிகாட்டலன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் அநீதி மிளைத்தவர்கள் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று என்ன செய்யறாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க. இதுவும் இறைவனா இல்லை, ஏன்னா இதுவும் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு. அடுத்து என்ன செய்யறாங்க, சூரியனை போய் பார்க்குறாங்க. சூரியனை பார்த்தா சூரியன் பெருசாக இருக்கு, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னோட இறைவன், ஏன்னா இதுதான் பெருசாக தெரியுது, இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கு, அப்போ இதுதான் என்னோட இறைவனாக இருக்கணும் அப்படின்னு. ஃபலம்மா அஃபலத், அதுவும் மறைஞ்ச பொழுது என்ன செஞ்சாங்க, நான் இணை வைப்பவர்கள் எதையெல்லாம் வணங்குறாங்களோ அதில் நான் ஒருவனாக ஆக மாட்டேன் என்று ஒவ்வொன்றாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள். சிந்தித்துவிட்டு கடைசியாக என்ன செஞ்சாங்க, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன், வானங்களையும் பூமியும் யார் படைத்தானோ அவன் பக்கமே நான் உறுதியாக என்னுடைய முகத்தை நான் திருப்பி கொண்டேன். இது எல்லாத்தையும் படைத்த ஒருவன் இருப்பான்ல, அவன்தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும். ஆனால் அவனை என்னால் பார்க்க முடியாமல் இருக்கான், பார்க்க முடியலை. ஆனால் இதெல்லாம் என்ன கிடையாது, என்னுடைய இறைவன் கிடையாது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளேயே அந்த சிந்தனை விஷயமாக சிந்தித்து உணர்ந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக இது எதற்காக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நம்ம அதை சிந்தித்து உணரக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கோம், அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் எதற்காக வணங்குறோம், எதற்காக நம்ம தொழுகிறோம், எதற்காக நோன்பு வைக்கிறோம், எதற்காக தர்மம் செய்கிறோம், எதற்காக நம்ம பாவத்தை விட்டு விலகணும், எதற்காக நான் நன்மையை செய்யணும், எதற்கு எனக்கு நன்மையை செஞ்சால் மறுமையில் சொர்க்கம், எதற்காக நான் சோதிக்கப்படுறேன், எதற்காக இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், எதற்காக நான் மௌத்தா போகிறேன், எதுக்காக நான் தூங்குறேன், எதுக்காக நான் எந்திரிக்கிறேன், எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தின் மூலம் நம்ம காட்டுறான். அது சம்மந்தமாக கூட அதாவது இந்த அரஜுசுல அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறா. நமக்கு நேரம் பத்தாது, நேரம் என்ன செய்யாது, நம்மளே எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். 10 நிமிடம் தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க, இருந்தாலும் நம்ம கூட குறைச்ச என்ன செய்கிற டைமிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப சுருக்கிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரவு நேரத்தில் நீங்கள் படுக்கிறீங்க, காலையில் அல்லாஹ் தஆலா உங்களை எழுப்புறது எதுக்காக நீங்கள் போய் நிறையா விஷயங்களை பார்க்கணும், உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் தேடணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒவ்வொன்றையும் எதற்காக படைச்சிருக்கோம், இரவு எதற்காக படைச்சிருக்கோம், பகல் எதற்காக படைச்சிருக்கோம்னு சொல்லி ஒவ்வொன்றினுடைய அந்த படைப்பையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மா வ உம்யானா, அவர்களுக்கு முன்னால் ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழமாட்டார்கள். அல்லாஹ் அதையும் சொல்கிறான். எப்படி விழக்கூடாது, அல்லாஹ் சொல்லிட்டான்னா நம்பணும், அதில் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஆனால் அல்லாஹ் அது எதற்காக சொல்கிறான், அதில் என்ன நன்மை இருக்குது, ஏன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எதையுமே அளவுக்கு மீறி சிந்தித்தரக்கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு உட்பட்டு நம்ம அதில் எந்த அளவுக்கு படிப்பினை பெற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக அதைத்தான் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்று மூலமாக நம்ம காட்டுறான். அதே போன்று இந்த தெய்வ விஷயம், இந்த கடவுள் கொள்கை கோட்பாடு விஷயமா இருக்குது பார்த்தீங்களா, இதில் சம்மந்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நிறையா படிப்பினைகள் நமக்கு அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். நிறையா விஷயங்களில் நமக்கு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதில் மற்ற மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, கடவுள் கொள்கை உள்ளவர்கள், அவங்கள்ட்ட போய் எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எது மாதிரி நம்ம தாவா செய்யணும், அவங்கள்ட்ட நம்ம என்ன மாதிரி கடவுள் கொள்கை எத்தி வைக்கணும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பல சான்றுகளை நமக்கு அவன் சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறார். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த சிலைகளை உடைத்த சம்பவம். சிலைகள் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க, ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன செய்வாங்க, இவங்க போய் இருக்கிற எல்லா சிலையும் உடைச்சு போட்டு என்ன செய்வாங்க, ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு உடைச்சிருவாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், வருவார்கள், அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, இது யார் செஞ்சுருப்பான்னு. அப்போ எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் டவுட்டாக இருக்கும், ஏன்னா இவர் தான் இதை வணங்கக்கூடாது, இதெல்லாம் வழிகேடுன்னு சொல்லி நமக்கு பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ நம்ம அவர்கிட்ட தான் போய் இது சம்மந்தமாக கேட்கணும்னு கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க, ஏன்னா இப்ராஹிமே இதை நீ தான் செஞ்சியா அப்படின்னு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க, சொல்லுவாங்க, பல் ஃபாலா, நான் அதை செய்யலையே, கபீருஹும் ஹாதா ஃபஸ்ஸலுஹும், அதில் பெருசாக ஒன்று நிற்கிது பாருங்க, அதுதான் செஞ்சுருக்கோம். இன்கானும் எந்திகோன், அது பேசிச்சுன்னா நீங்கள் அதுகிட்டே போய் கேட்டுக்கங்கன்னாங்க. என்ன சொன்னாங்க, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அந்த பெருசாக ஒன்று அது கையில் தான் எல்லாம் நிற்க, அதுதான் ஆள் பார்த்தா அப்படி தான் தெரியுது, அதுதான் செஞ்சுருக்கோம். இன்கானும் எந்திகோன், அது பேசிச்சுன்னா நீங்கள் போய் அதை கேட்டுக்கங்க.
அப்போ என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் எல்லாம், என்ன இப்ராஹிமே அது பேசாது கேட்காதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன சொன்னாங்க, அவங்க தான் வணங்குறாங்க, அவங்க தான் பெருசாக நினைக்கிறாங்க, அதைக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நீங்கள் உங்களுக்கு பேசிச்சுன்னா போய் கேட்டுக்கங்க, அதுக்கு அதான் நிற்கிது அப்படின்னு. ஏன்பா அது பேசாது கேட்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்போ திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, பேசாது கேட்காதுன்னு அதை போய் நீ எதுக்கு வணங்குற அப்படின்னு. அப்போ என்னன்னா, ஒரு மத கடவுளுடைய அந்த எதெல்லாம் மக்கள் வணங்குறாங்களோ அதை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அதில் அல்லாஹ் தஆலா தெளிவாக நமக்கு வழிகாட்டுறான். இதே அத்தியாயத்தில் 108வது வசனத்தில், லா தசுப்புல்லதி யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்மின், அல்லாஹ் அல்லாதவர்கள் எதையெல்லாம் அவர்கள் வணங்குகிறார்களோ அதை நீங்கள் ஏசாதீர்கள். நம்ம திட்டக்கூடாது. அந்த கடவுள்களை திட்டுறதோ பழிக்கிறதோ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதோ இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறதோ அதை நம்ம ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது, நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. ஆனால் சத்தியத்தை என்ன செய்யணும், நம்ம அழகான முறையில் சொல்லணும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அந்த மாதிரி நமக்கு இஸ்லாம் அல்லாஹ் சகோதரர்கள்ட்ட இந்த மாதிரி அழகாக புரிய வைக்கலாம். நம்ம அவங்கள்ட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போய் செய்கிறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க, இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்க, யாருக்காக செய்கிறீங்க, இது எந்த அடிப்படையில் நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்கிறது அதுக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் கேட்கக்கூடியது அது கேட்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரொம்ப அழகாக சொன்னான். ஒரு ஈ உட்காந்தா கூட அதை கூட விரட்ட சக்தி இல்லாது, தன் மீது ஒரு ஈ உட்காந்தா கூட அது விரட்ட சக்தி இல்லாதது. அதை போய் நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மனிதனே உருவாக்குறான், மனிதனே வணங்குறான், அந்த மாதிரி இப்படி எல்லாமே நம்மளே செஞ்சு நம்மளே வணங்குறோம்னா அது ஒரு இறைவனாக இருக்க முடியுமா? அது போன்ற நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் அவங்க மனசை காயப்படுத்தாமல் நம்முடைய ஹக்கை உண்மையை நம்ம சொல்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம மிக அழகாக சொல்லலாம். அதன் மூலம் இறைவன் நாடினால் என்ன செய்வார்கள், அவர்கள் நேர்வழி பெறுவார். எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். நம்ம நல்ல நல்ல விஷயம் என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் சொல்லணும், கடவுள் கொள்கையை அவங்களுக்கு போய் எத்தி வைக்கணும், இறைவன்னா எப்படிப்பட்டவனா இருக்க முடியும் என்பதை அவர்களுக்கு நம்ம புரிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சமீபத்தில் கூட அயோத்தியில் தானே ராமர் என்ன செஞ்சாங்க, டெய்லியும் 1 hour ரெஸ்ட் வேணும். 1 hour தானே, 12 to 1:30 1 hour என்ன செய்யணும், ரெஸ்ட் வேணும். எதுக்குப்பா ரெஸ்ட் வேணும்? அவர் குழந்தையா காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராம், எந்திச்சு அவருக்கு எல்லாருக்கும் அருள் பாலிச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாராம். டயர்டாக இருக்கிறவருக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவர் ரெஸ்ட் கொடுக்கலன்னா மயங்கி விழுந்துருவாரு அப்படின்ற மாதிரி. அது அவங்க சொல்லலை. ரெஸ்ட் விடலைன்னா என்ன அர்த்தம், ரெஸ்ட் விடலைன்னா இந்த மாதிரி ஆயிடும் சொல்லி பயந்து 1 மணி நேரம் என்ன செய்வாங்களாம், அவங்க மூடி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 1 மணி நேரத்தை யார் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது? அந்த 1 மணி நேரம் கடவுள் இல்லைன்ற மாதிரி தான் ஆகுது. 1 மணி நேரம் கடவுளுக்கு ரெஸ்ட் கொடுத்தா அந்த 1 மணி நேரம் அந்த பொறுப்பை யார் சுமக்கிறது? அப்போ இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நம்ம யாரையும் இழிவுபடுத்தலை, இழிவுபடுத்துறது ஃபுல்லாக அவங்க தான். எல்லா சினிமா படங்களில் இருந்து சினிமா காட்சிகள்ல இருந்து எல்லாத்துலேயும் பார்த்தா கடவுள்களை கேவலமாக சித்தரித்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி சித்தரித்து பண்ணுறதெல்லாம் யார்? இஸ்லாம் அல்ல. யாரெல்லாம் அதை வணங்குறாங்களோ அவர்கள் தான். ஆக இப்படியெல்லாம் கடவுள்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இந்த மாதிரிலாம் சித்தரிக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு கடவுளை நமக்கு செய்யக்கூடிய ஒரு கடவுளாக அது இருக்க முடியுமா? ஒருபோதும் இருக்க முடியாது. ஆக இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும், நம்ம அவரிடத்துல சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக எல்லாமே அப்படிதான். இப்போ நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களே சில பேர் என்ன செய்கிறாங்க, சில பேர் வழிகேட்டில் இருக்கிறாங்க, மௌலிது ஓதுறாங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க, அதே போன்று தர்காக்களுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் நிறைய விதமான மூட பழக்கங்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள், திளைத்து போயிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட்டு தான். ஏதாவது ஒருத்தவங்க வழிகேட்டில் இருக்காங்க, மோசமான காரியங்களை செய்கிறாங்கனாலும் அவங்ககிட்ட நல்ல முறையில் நம்ம எடுத்து வைக்கணும். அவங்க கேட்கலையா, அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் எதையுமே செஞ்சிடக்கூடாது. ஏன்னா சில பேர் ரொம்ப எல்லை மீறிலாம் பேசக்கூடியவர்கள் கூட இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கிறேன். இந்த சுபஹான மௌலிது, அப்துல் காதர் ஜெயிலானி மௌலிதுன்னு சொல்லி மௌலிதில் பல வகைகள் இருக்குது. அதில் இந்த அப்துல் காதர் ஜெயிலானி மௌலிதை ஓதினால் அப்துல் காதர் ஜெயிலானி அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில பேரோட நம்பிக்கை இருக்குது. எதுக்குங்க அந்த மௌலிதை ஓதுறீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருப்பார், காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம கேட்குறோம். ஒரு விவாதத்தில் கேட்கும் பொழுது, எப்படிங்க அப்துல் காதர் ஜெயிலானி வருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது மடத்தனமா இல்லையா? இறந்து போன ஒருத்தர் எப்படி வருவார், அந்த மாதிரி வருவாருன்னு சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணா இல்லையா அப்படின்னா, அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், அல்லாஹ் தான் நான் வரேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், நான் ஓடி வரேன், நடந்து வரேன், எப்படிலாம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்டால் நான் தரேன், நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன்னு. அப்போ அல்லாஹ் வரதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம், நம்புகிறோம்ல. அதே மாதிரி மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வரான்னு சொன்னாலும் நீங்கள் நம்புங்க. எதற்கு ஒப்பிடுறாங்க பாருங்கள், அல்லாஹும் அப்துல் காதர் ஜெயிலானி ஒன்றா, ஆனால் ஒப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் அறிவுக்கு பொருத்தமே இல்லாமல் சில விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மக்கள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், மேற்கொண்டு விவாதம் பண்ணுவதை விட அவர்களை
கடந்து போவது தான் சிறந்தது. அதற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அழகான வழி என்ன செய்ய நமக்கு காட்டுகிறான். சிலருக்கு எவ்வளோ தாவா பண்ணுறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அல்லது இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாக தாவா பண்ணுறோம், அவங்க சரியான பாதையில் வர மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இதே செஞ்சுட்டே வரோம், நீங்கள் புதுசாக இதெல்லாம் சொல்லாதீங்க. நஜாத்துக்காரன் தௌஹீத் ஜமாத்காரன்ட்ட அது சில பேர் அந்த தௌஹீத் ஜமாத்தினாலே, தௌஹீத் ஜமாத்னா என்ன, தௌஹீத் கொள்கையுடையவர்கள், அப்படிப்பட்டவங்கனாலே ஒரு ஏதோ ஒரு பயங்கரவாதி லெவலுக்கு ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பழகாத, அவங்கள்ட்ட இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு சென்னையிலாம் ஒரு வாட்டி ஒரு சில பசங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தர் நக்கலாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, என்ன நீ அவங்களோட சேர்ந்துட்டியா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீ அவங்களோட சேர்ந்துட்டியா, அவர் சுன்ன ஜமாத்னா அவர் ஒரு கொள்கையில் உள்ளவர், என்ன அவங்களோட சேர்ந்துட்டியா. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி எவ்வளவோ வசைப்பாடுகள் நம்ம வாங்கியிருக்கோம். என்னைக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு வந்தனோ, தௌஹீத் ஜமாத்னா கொள்கை அடிப்படையில் சொல்கிறேன், சுன்னத்தை அந்த ஒரு மாதிரி வழிகேட்டில் கொள்கையிலிருந்து நம்ம வேற ஒரு கொள்கைக்கு நம்ம வந்தோமோ, இந்த சத்தியம் தான் தெரிஞ்சு வந்தோமோ, அன்னைக்கிலிருந்து எல்லாட்டையும் வசைப்பாடம் வாங்கிட்டு தான் இருக்கும். குடும்பத்திலேருந்து வெளியிலேருந்து எல்லாம் பேசியிருப்பாங்க. என்னப்பா எங்கள் உஸ்தாதெல்லாம் கேட்பாரு, என்னடா அநியாயமாக இப்படி போயிட்டியேடா அப்படின்னு. என்ன எங்கே போயிட்டோம், நல்ல வழியில் வந்துட்டோம். ஆனால் அவர் சொல்லுவார், இப்படி போயிட்டியே, இப்படி ஆயிடுச்சே, உனக்கு வருமானம் வராது, அது வராது அப்படின்லாம் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, இங்கே நீ அவங்களோட சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுட்டு போயிட்டாரு. டீ குடிச்சிட்டு நின்னதுக்கு எதுவும் பேசலை, எதுவுமே பண்ணல, டீ குடிச்சு நின்றதுக்கு அவங்களோட நீ போயிட்டியான்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா வந்தார், ஏதோ சொன்னார், போயிட்டே இருக்காரு. நீ அவங்க வீட்டில் எல்லாருமே அந்த கொள்கையில் உள்ளவங்க, வேற கொள்கையில் உள்ளவங்க. அதனால நீ புதுசாக எங்கள்கிட்ட பேசினா சும்மா நக்கலாக எங்களை அவமானப்படுத்த நினச்சிட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சா அவர் மனசு சந்தோஷப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டேன். நான் இப்போ பேசினா வாக்குவாதம் ஆகும், அவர் மனசை சந்தோஷப்பட்டு போயிட்டாரு, நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹு தஆலா இதே அத்தியாயம் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான் பாருங்க, யார் தன்னுடைய மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ. மார்க்கத்தை இதெல்லாம் விளையாட்டாக்குறது தானே. சத்தியத்தை சொல்கிறோம், கேவலமாக பேசுகிறாங்க, சத்தியத்தை காதில் கூட வாங்க மாட்டுறாங்க, அதுக்கு மேலே பேசினா அதை கண்டுக்க கூட மாட்டுறாங்க. குர்ஆன் ஹதீஸ்லாம் சில இடங்களில் மதிப்பே இருக்க மாட்டேங்குது. ஏங்க குர்ஆனில் இந்த மாதிரி இருக்குங்க, ஹதீஸ் இந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுறோம், இதை தான் செய்வோம்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் விளையாட்டை எடுத்துக்கிட்டாங்களோ அவர்களும், யார் இவ்வுலக வாழ்க்கையை ஏமாற்றி விட்டதோ அவர்களும், இந்த உலக வாழ்க்கையை மோகமாக இருப்பாங்க அவர்களும், நீங்கள் அவர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு நபியை நீங்கள் விட்டுருங்கன்ட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கே அதான் சொல்கிறான், நீங்கள் பின்னாடியே போகாதீங்க, சொல்லுங்க, யாருக்கு அது முத்தி போயிடுச்சோ அவங்கள நீங்கள் விட்டுருங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்து கொண்ட அந்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் அந்த காலத்தை குர்ஆனை கொண்டு நீங்கள் நினைவுறுத்துங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் வேதனை, நல்லாவோட வேதனை கண்டிப்பாக வரும்னு சொல்லி குர்ஆனை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக எதை கொடுத்தாலும் அவர்களிடம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆக இதெல்லாம் என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகிறான். ஆக நம்ம அதிகமான முறையில் தாவா செய்யணும், அழைப்பு கொடுக்கணும், இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் அழைக்கணும், இஸ்லாத்தில் இருந்து வழிகேட்டு இருப்பவர்களை நம்ம கொண்டு வரணும். ஆனால் ஒருவர் அதில் விருப்பம் இல்லை, அவங்க போறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிடும், நம்ம அல்லாஹோட பொறுப்புல விட்டுறணும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.